அனைவருக்கும் அன்பான வணக்கம். உடல் ஆரோக்கியத்துக்கு யோக பயிற்சி, உடற்பயிற்சிகள், உணவு பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ, அதே போல எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த காலத்துல பழமொழி சொல்லியிருக்காங்க, "வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு" அப்படிம்பாங்க. வைத்தியன் அப்படிங்கிறது மருத்துவர். அந்த காலத்துல மருத்துவம் பார்க்குற மருத்துவர் நம்ம சொல்லுவோம். வாணியன் அப்படிங்கிறவங்க எண்ணெய் விற்பவர். நீங்க மருத்துவம் பார்க்கறதுக்கு பணத்தை செலவு பண்றதுக்கு பதிலா, கொஞ்சமா நீங்க எண்ணெய்க்கு செலவு பண்ணீங்கன்னா, இந்த நோயில இருந்து நாம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த பழமொழியோட அர்த்தம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து விக்கிறதுக்கு வீட்டுக்கே நம்ம தெருவுல விக்கிறதுக்கு வருவாங்க. ஒரு கூடையில, ஒரு பாத்திரத்துல வந்து எண்ணெய் வச்சுட்டு வருவாங்க. உலக்குல வந்து எவ்வளவு தேவையோ அளந்து குடுப்பாங்க. அதுல ரசாயனம் அப்படிங்கிற ஒன்றே அவங்களுக்கு தெரியாது, கலக்கப்படவும் செய்யாது. அந்த மாதிரி சுத்தமான எண்ணெய்கள வந்து விக்க வருவாங்க. இப்போ அப்படி இல்ல. நெறைய ரசாயனங்கள்லாம் ஆ கலக்கப்படுது. எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு உண்மையான அது எண்ணெயா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கான ஒரு எண்ணெய்கள் வந்து இன்னைக்கு பயன்படுத்துறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த எண்ணெய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க? அப்போ எண்ணெய் தேய்த்து குளிக்க, எண்ணெய பயன்படுத்தினா நோய்கள் வந்து வராது. நெறைய நோயில இருந்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த எண்ணெய் வந்து நம்மள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு, அத ஒரே பழமொழியா என்ன சொல்லியிருக்காங்க. "வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு." இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப யோகா பயிற்சி அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய உடல வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கு. நம்மளுடைய எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், ரத்த மண்டலம் இந்த மாரி உடல் உறுப்புக்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுது? நல்லாவே வச்சிருக்கு. ஆனா, இந்த உடல் இயக்கத்துக்கு தேவையானது என்னது? உணவு. உணவுல இருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், உடம்புல இருக்கக்கூடிய இணைப்புகள் இது எல்லாத்துக்கும் இந்த எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புலயே ரொம்ப பெரிய உறுப்பு அப்படின்னு சொன்னா நம்முடைய தோல் தான். இந்த தோலுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணெய உணவுல மட்டும் பயன்படுத்தினது மட்டுமல்லாம, உடல் முழுவதுக்கும் எண்ணெய தேய்ச்சு குளிக்கிற ஒரு பழக்கவழக்கத்த நம்மட்ட உண்டு பண்ணாங்க. அந்த அளவுக்கு எண்ணெயில இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து உடம்புக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலத்திலேயே சில பழக்கவழக்கங்கள வந்து வச்சிருந்திருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைமுறை வந்து உருவாகி வந்துருச்சு. இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால அறிவியல் பூர்வமா இருக்கட்டும், மருத்துவ பூர்வமா இருக்கட்டும், விஞ்ஞான பூர்வமா இருக்கட்டும், பல நல்ல காரணங்கள வந்து சொல்றாங்க. நீங்க நெறைய வந்து அது சம்பந்தமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும்போது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உடல் முழுவதுக்கும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும்போது, முதல்ல தோல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து கிருமி தொற்று வந்து அழியுது. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயின் மூலமா கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்கி, தோல், சருமம் வந்து நல்லாவே இருக்கு. எலும்புக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து நல்லா இருக்கு. சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த விட்டமின் டிய வந்து உடம்பு வந்து இயல்பா உறிஞ்சுறத விட, இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும்போது வேகமா வந்து உறிஞ்சுறதுனால உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கி. அதே மாரி உடம்புல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் நம்ம நீ ஜாயிண்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி முட்டி, கணுக்கால் இப்படி உடம்புல இருக்கக்கூடிய ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லூப்ரிகேஷன் தேவைப்படுது இல்லையா? இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும்போது, அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன்லாம் வந்து என்ன இருக்கு? நல்லாவே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கை, கால் வலி இந்த மாரி ஜாயிண்ட் பெயின்லாம் வந்து வராம இருக்கு. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால நம்மளுடைய ஆயுள வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாரி ஜோதிட ரீதியா பார்த்தாலும் நெறைய காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப நன்மையான ஒரு விஷயம் தான் இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது. அது எல்லாரும் குளிக்கணும் கண்டிப்பா. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றதுல எனக்கு அத பத்தி கவலை இல்ல அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த யோகா, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான விஷயங்கள பின்பற்றுறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த செய்யணும். இனி வரக்கூடிய தலைமுறைகள் நெறைய நோயில இருந்து பாதிக்காம பார்த்துக்கிடணும் அப்படின்னா, இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற இந்த முறைய வந்து நாமளும் பின்பற்றணும். நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கும் நாம என்ன செய்யணும்? இத கடத்தணும். அதுக்கு தான் பண்டிகை காலங்கள்ல நம்ம கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தீபாவளி பண்டிகை அப்படின்னா, அதுக்கு எண்ணெய் தேய்ச்சு கட்டாயமா குளிக்கணும் அப்படின்னு ஒரு முறைய கொண்டு வந்தாங்க.
இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம எப்போ எண்ணெய் தேய்ச்சு குளிச்சாலும் அப்போ வந்து வெயில் இருக்கணும். சூரிய வந்திருக்கணும். அந்த மாதிரி வெயில்ல தான் வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். வெயிலுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக் கூடாது. ஆனா அந்த தீபாவளி பண்டிகைக்கு மட்டும் இது ஒரு விதிவிலக்கா இருக்கு. சூரியன் வருவதற்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால நிறைய ஆற்றல் கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம வருடம் என்ன செய்றோம், அந்த பண்டிகை காலத்துல அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கக்கூடிய முறைய வந்து கொண்டு வந்தோம். சில இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிச்சாலே அந்த ஒரு வருடத்துக்கு தேவையான அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எல்லாருக்கும் அது பொருந்துமா அப்படின்னா சொல்ல முடியாது. உடம்புல பல்வேறு கழிவுகள, பல்வேறு தேவையில்லாத விஷயங்கள செஞ்சு கழிவுகள வச்சிருக்கவங்களுக்கு அந்த ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால கண்டிப்பா வந்து பலன் கிடைக்காது. ஆனா அதிலிருந்து பலன் கிடைக்கும். இருந்தாலும் அத தொடர்ச்சியா எந்த அளவுக்கு நம்ம அத ஃபாலோ பண்றோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி நன்மைகள வந்து என்ன செய்ய முடியும்? பெற முடியும். எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது சிலவங்களுக்கு ஒத்துக்கிடாது. குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி கபம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்குலாம் ஒத்துக்கிடாது. அவங்கலாம் எண்ணெய வந்து சூடு பண்ணி ஆற வச்சு தான் என்ன செய்யணும்? தேய்ச்சு குளிக்கணும். அதே மாதிரி சிலவங்களுக்கு நல்ல எண்ணெய், எண்ணெய் வந்து ஒத்துக்கிடாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் எண்ணெய வந்து தேய்ச்சு குளிக்கலாம். எண்ணெய இந்த மாதிரி சூடு பண்ணி காய வச்சு குளிக்கணும். கண்டிப்பா சுடு தண்ணீர்ல தான் குளிக்கணும். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும்போது உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி நிலைக்கு போயிரும். அதனால என்ன செய்யணும்னா, சுடு தண்ணி வச்சு தான் வந்து குளிக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சளி பிடிச்ச நேரம், அதே மாதிரி சூரியன் வராத நேரம், மழை காலங்கள்ல, பனிக்காலங்கள்ல, அந்த மாரி நேரங்கள்ல வந்து குளிக்கிறத வந்து என்ன செய்யலாம்? கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது மாரி யோகா செய்றவங்களுக்கு எப்படின்னா, நீங்க யோகா, ஆசனம் மத்த பயிற்சிகள்லாம் செய்றீங்கன்னா, அந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, நீங்க ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழித்து வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க, "இல்ல எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுட்டு யோகா பயிற்சிகள்லாம் செய்யணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேண்டாம். எண்ணெய் தேய்ச்சு குளிச்சாலே உடம்பு வந்து ஒரு ஓய்வு நிலைக்கு வந்து போயிரும். உங்களுக்கு வந்து அந்த டயர்டா ஃபீல் பண்ற மாரி இருக்கும். அந்த நேரம் போட்டு நீங்க ஆசனம், மூச்சு பயிற்சி அதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், பெரும்பாலும் பண்ண வேண்டாம். பயிற்சிகள முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இயல்பாவே உடம்புல வந்து நல்ல வெப்பநிலை வந்து கூடிரும். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிச்சீங்க அப்படின்னா, உடம்பு வந்து இயல்பான ஒரு வெப்பநிலைக்கு வந்துரும். அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒண்ணு. அதனால அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்க முறை, எண்ணெய சரியா பயன்படுத்துற முறைய வந்து நீங்க பின்பற்றுங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட அந்த உடல வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எண்ணெய்க்கு வந்து பெரும் பங்கு வந்து இருக்கு. அத சரியா பயன்படுத்தி ஆரோக்கியமா இருங்க. மத்த யோகா பயிற்சிகளையும் நீங்க செஞ்சுட்டே வாங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நலமுடன் இருங்கள். நன்றி.